அப்ப எனக்கு வந்து என்ன இது நம்ம எவ்வளவு பெரிய தவறு பண்றோம் அப்படின்ட்டுதான் அதுல இருந்து வெளியில வந்து புது வகையான பயிர்களை கொடுக்கும்போது உங்களுக்கு மார்க்கெட்ல போட்டியும் கிடையாது. இதுல எல்லாம் வரக்கூடிய நோய்கள் மனநோய் மட்டும் இல்லைங்க, எல்லாம் உடலை பார்த்து. விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா? குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா? அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை. உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க. தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க. நான் உங்க ஜெய். உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில 9வது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி, இந்தியாவோட டாப் 10 அக்ரி பயோடெக் கம்பெனி பயோ சக்சஸின் MD, அமெரிக்காலையும் பயோ சக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கேன். 2002 இருந்து உலகம் பூராவும் 1 லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன். என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் 100% ஆர்கானிக் உரங்கள், மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும். என்கிட்டயே நேரடியா வாங்குறதுனால விலையும் கம்மி. நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம், மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன். விதை, மண்வளம், நீர், சந்தை, லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள், வழிமுறைகள் கத்துத்தர போறேன். என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம், கான்ஷியஸ் ஃபார்மிங். நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல, வெற்றி விவசாய தலைவர்களை. ஜெய் அக்ரி லீடர்ஸ். வெளிநாட்டுல இருக்கிற விவசாய நண்பர்கள், இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்யறேன். 8754056983. உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க. ஏன்னா அது மரபணு அதுல வந்து மாற்றப்பட்டிருக்குது, அல்லது ஒண்ணு நடந்திருக்கும், இல்லைன்னா கலப்பினம். ஒரு ரகத்தை எடுத்து இன்னொரு ரகத்துல கிராஸ் பண்ணும்போது அதனுடைய இயல்பு தன்மையை இழந்துருங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எல்லாமே. நம்ம வந்து மனிதரா இருக்கிற வரைக்கும் அது சரி. அடுத்தடுத்த இந்த உலகத்துல இந்த பூமியினுடைய இயற்கை நியதி தர்மம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, விதைய வந்து அது இயற்கையினுடைய ஒரு அங்கம்ங்க, அது பொருள் அல்ல. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். விதை வந்து கமாடிட்டி கிடையாது, உரம் கமாடிட்டி. பூச்சி மருந்து ஒரு பொருள், விதைங்கிறது பொருள் அல்ல. அது விதைங்கிறது உயிர், அதுக்குள்ள உயிர் இருக்கு, அது பொருள்னு சொல்ல முடியாது. அத பொருளாக சட்டம் இயற்றி ஒவ்வொரு நாடும் அதுக்கு வந்து சீட் ஆக்ட், நாங்க வந்து உற்பத்தி பண்ற விதையை தான் நீங்க விற்கணும். அதனால நான் தேர்ந்தெடுத்துக்கிட்ட இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமான இடம். விழுப்புரத்துலதான் நான் இதை ஆரம்பிச்சேன், இந்த நிறுவனத்தை. ஏன்னா அவங்களுக்கு சொல்லணும், கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது. அப்ப இது இவங்க கோயம்புத்தூர் எப்ப இருந்தாலும் சொல்லிக்கலாம், டக்குன்னு வந்துருவாங்க. அதே போல அங்க சொல்லி அங்க இருக்கிற விவசாயிகளை மாற்றி, அது வந்து பத்திரிகையில் வந்து பசுமை விகடன், அப்புறம் சன் தொலைக்காட்சியில பேசியிருக்கோம். அப்புறம் நிறைய விவசாயிகளை வந்து முன்னேற்றம் பண்ணி நெல்லு, கரும்பு செய்துட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு எல்லாம் வந்து புது புது பயிர்களை அறிமுகப்படுத்தி, வணிக பயிர்கள். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா சாம்பார் வெள்ளரின்னு சொல்லி ஒரு வெள்ளரிக்காய், அது ஒரு வெள்ளரின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு 70 நாள் உங்களுக்கு ஈல்டுக்கு வந்துடும். அதை நான் வந்து முத 25 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல, அது கேரளால தான் இருந்துட்டு இருந்தது. இப்ப நெல்லுல போய், கரும்புல போய் இந்த மாதிரி விவசாயிகள் ரொம்ப சிரமப்படுறாங்க, அது வருமானம் இல்லையேன்னு சொல்லி இந்த பயிர் அங்க அறிமுகப்படுத்தி 1 ஏக்கர்ல 70 நாள்ல 1 லட்சம் ரூபாய். அதுக்கு செலவு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் கூட ஆகும். அது இன்னைக்கும் இது போல நான் நிறைய செய்துக்கிட்டே இருக்கிறது. புது வகையான பயிர்களை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு மார்க்கெட்ல போட்டியும் கிடையாது. ஏன்னா நீங்க புதுசா எடுத்துட்டு போறீங்க, உங்களுக்கு வாங்கிதான் ஆகணும். நெல் ரகங்கள் மாதிரி எல்லா ரகங்களும் நம்ம சாப்பிடுறது உண்மையான ரகங்கள் இல்லைங்க. அதனால இதுவே வந்து நஞ்சு அப்படின்னு நான் சொல்றேன். அது பரவாயில்ல. இப்ப நம்ம நஞ்சுனா, இப்ப நமக்கு எங்க குடும்பத்திலே நோய்வாய்ப்பட்டு உற்றார் உறவினர்கள் KMCHல படுத்துட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு யார் உயிர் கஷ்டப்பட்டாலும் ஒண்ணுதாங்க, எந்த உயிர் கஷ்டப்பட்டாலும் அது ஒண்ணுதான். அது நம்மளா உருவாக்கி கோபத்தினால, நான் சொல்றது மனசுனால, நம்ம மனசு வந்து ஆசைப்படும், கோவப்படும், டென்ஷன் ஆகும்.
ஸ்ட்ரெஸ் வரும், பதட்டம் வந்துடும், சில பேர் மேல வெறுப்பு வரும், அல்லது அவங்க நம்மளை நம்பாம போவாங்க, நம்பிக்கை இல்லாம போவாங்க. அதுல நமக்கு கொஞ்சம் வருத்தம் வரும். இதுல எல்லாம் வரக்கூடிய நோய்கள் மனநோய் மட்டும் இல்லைங்க, இது எல்லாம் உடலை பாதிக்கும். அந்த நொடியே ஒவ்வொரு செல்லையும் உடம்புல இருக்கிற செல்ல பாதிக்கும். இந்த நோய் தனி, இதை பத்தி நான் பேசல, அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விஷயம். இது விவசாயத்தினால நம்ம சரியான ஒரு புரிதல் இல்லாம விவசாயம் பண்றதுனால இப்ப நான் இப்ப அதுக்குதான் சொன்னது, நாட்டு தக்காளி, நாட்டு கத்திரி, இது எதுவுமே நாட்டு தக்காளி, நாட்டு கத்திரி எல்லாம் உண்மையான நாட்டு கத்திரி இல்ல. அப்ப நம்ம இதை நம்ம சாப்பிடும் பொழுது எப்படி நம்ம உடம்பு நல்லா இருக்கும், எப்படி சிந்தனை சரியா வரும், இதை அவங்க பேட்டன்ட் வாங்கிடுறாங்க. சீட் ஆக்ட், விதை சட்டம் மட்டும் இல்ல, பேட்டன்ட் வாங்குறாங்க. இப்ப நீங்க பேட்டன்ட் அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு விதையை நம்ம வாங்கும்போது அதுக்கு காசு, அந்த காப்புரிமை அவங்களுக்கு போகுது அந்த நிறுவனத்துக்கு. அந்த பிடி காட்டனை பயிர் பண்ண விவசாயிகள் தமிழ்நாட்டிலையும் மகாராஷ்டிரால மட்டும் விதர்பால மட்டும் 2 லட்சம் விவசாயிகள் தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. ஏன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சொல்லலை. இது யாரும் இது மாதிரி சொல்லியிருந்தா அவங்க அதை வாங்கவே போறதில்லை. பருத்திக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு பயிரை சொல்லியிருந்திருக்கலாம். நான் சொல்ல வர்றது இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா இன்னும் ஒரு படி முன்னாடி போய் நான் சொல்றேன். மக்களுடைய, விவசாயிகளுடைய மனச அவங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்கன்னு சொல்றேன். அவங்க தீர்மானிக்கிறாங்க, நீங்க என்ன விதைக்கணும், நீங்க என்ன பயிர் பண்ணணும்னு விவசாயி தீர்மானிக்க விடுறதில்லை. இவங்க ஒரு பொய் சொல்றாங்க, நீங்க பருத்தி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு லாபம் வருது. நாங்க சொல்ற அவுரி 1800 1900 இவங்க அவுரின்னு சொல்லிட்டு இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இண்டிகோ அவுரி நிறுவனங்கள், பல வெளிநாட்டு நிறுவனங்கள் பயிர் சொன்னாங்க, விவசாயிகள் கஷ்டப்பட்டாங்க. அதே போலதான் பருத்தி, அதே போலதான் இப்ப நீங்க செய்துட்டு இருக்கிற நெல், அதே போலதான் இப்ப நம்ம செய்துட்டு இருக்கிற காய்கறி. பப்பாளி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைபிரிட் தான் இருக்குது. நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் நீங்க தீர்மானிக்க முடியாது. இதுல யாரெல்லாம் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, விதை விக்கிறவங்க, அந்த கம்பெனியும் அவங்களுக்கு லாபம் வந்தா போதும்னு அந்த கம்பெனி வாங்கிக்கிறாங்க. இப்ப இந்தோ அமெரிக்கன் இருக்குது, நிறைய சிஞ்சென்டா இருக்கு, பேயர்ல இருக்கு, நிறைய உலக அளவுல சீடு விதை நிறுவனங்கள் இருக்கு. அது இந்தியாவுக்கு வருது, அவங்க அங்கங்க கிளை பரப்பி அவங்க விற்கிறாங்க, அவங்களும் மாட்டிக்கிறாங்க. அது விதை விற்கிற டீலர்ஸ், விதை உற்பத்தியாளர் நிறுவனங்கள், அப்புறம் விதை விற்கிறவங்க, அப்புறம் விவசாயிகள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விதையை வாங்கி பண்ணிட்டோம், இந்த மக்களுக்கு நோய் வருது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரசாயன உரங்கள் இது விற்கிறாங்க இல்லையா, இந்த உரங்களுக்கு ரசாயன உரம் இல்லைன்னா, இந்த விதைகளுக்கு ரசாயன உரங்கள் இல்லைன்னா அது வேலை செய்யாது, ஈல்டே வராது. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற கடையிலிருந்து வாங்குற விதைகளை பயன்படுத்தினா நீங்க ரசாயன உரங்கள் தான் பயன்படுத்தி ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா அந்த விதைகளுக்கு இவ்வளவு சத்துக்கள்னு அளவு இருக்கு, அந்த அளவு நீங்க கொடுத்தாகணும், உடனடியா கொடுக்கணும். அந்த ரசாயனத்திலிருந்து உடனடியா சத்துக்கள் வெளியில போகணும். அப்ப அந்த ரசாயனம், அதுக்குதான் அது கொடுக்குறாங்க. இப்ப இந்த ரசாயன உரங்கள் எங்கிருந்து வந்தது? விதையை நான் சொல்லிட்டேன் எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். இந்த ரசாயன உரங்கள் எங்கிருந்து வந்தது? இது இந்த ஜெர்மன்ல உலகப் போரெல்லாம் உங்களுக்கு தெரியும், 2ஆம் உலகப் போர்ல நடந்து முடிஞ்சுது. அதுல மிச்சமான ரசாயன வெடிமருந்து, சல்பரு, நைட்ரஜன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெடிப்பொருள், வெடிகுண்டு, அணுகுண்டு, துப்பாக்கி, தோட்டாக்கு பயன்படுத்தக்கூடிய வெடிமருந்துகள் மிச்சமாயிடுச்சு எக்கச்சக்கமா. ஏன் மிச்சமாச்சுன்னா, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 3ஆம் உலக போருக்கு ரெடி ஆனாங்க எல்லாரும். இந்த உலகத்தை எப்படியாவது போட்டு இந்த சண்டை போட்டு உலகம் ஃபுல்லா நம்ம கிட்ட கைப்பற்றணும் மற்ற நாடுகள்னு சொல்லி 3ஆம் உலக போருக்கு ரெடி ஆகி மக்களை அழிச்சு ஏதாவது பண்ணலாம்னு பண்ணதுதான் அது நின்று போச்சு ஏதோ ஒரு காரணத்தினால. அப்ப அந்த வெடிபொருள்கள் எல்லாத்தையுமே இவங்க ரசாயன உரமா மாத்துனா அந்த பணம் அவங்களுக்கு தப்பிச்சுக்கும். அவங்க உற்பத்தி பண்ண, அவங்க செலவு பண்ண அந்த பணத்தை திரும்பவும் அந்த ப்ராஃபிட், அந்த அறுவடை பண்ணணும், லாபம் எடுக்கணுங்கிறதுக்காக ரசாயன உரங்களாக சயின்டிஸ்ட் வச்சு மாத்தி அதை திரும்பவும் நான் சொன்ன மெக்சிகோ, இந்தியா, பிலிப்பைன்ஸ்குள்ள உள்ள விட்டு அப்புறம் மெதுமெதுவா இப்ப எல்லா நாடுகளுக்குள்ளயும் ரசாயன உரங்கள்ங்கிற பெயர்ல நச்சு மருந்துகள் தான் இருக்குது. மருந்துகள் கூட சொல்லக்கூடாது, நஞ்சு,
அவ்வளவுதான். அது வந்து மருந்து அப்படின்னு சொல்ல முடியாது, உரம்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் பேர் வந்து நம்ப வைக்கப்பட்ட பெயர். இது உரம், இது விதை. அது விதை இல்ல, அது மலடு.